நம்ம ஆத்மாவே தான் பரமாத்மா. எல்லா மக்களும் நம்புறாங்க, எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் நமக்கு தீய எண்ணங்கள் ஏன் வருது? இதை நம்ம எளிதா நல்லதா மாத்துறதுக்கு என்ன செய்யணும்? எண்ணங்கள் மனதிலிருந்து வருது, நமக்குள்ள இல்லை. அப்புறம் எப்போவாது பிடிக்காத எண்ணங்களும் வருது, தீய எண்ணங்களும் வருது, நல்ல எண்ணங்களும் வருது. அப்போ நல்ல எண்ணங்கள் வந்தா அது நம்ம செஞ்சது, தீய எண்ணங்கள் வந்தா அதை யார் செஞ்சாங்க? உண்மையிலேயே நல்ல எண்ணங்கள் தீய எண்ணங்கள் ரெண்டுமே மனதோட தர்மம். எப்படி காதுகளோட தர்மம் கேட்பதோ, யாராவது நல்ல வார்த்தை சொன்னாலோ இல்லை கெட்ட வார்த்தை சொன்னாலோ காது கேட்டு விடுகிறது. கண்களோட தர்மம் பார்க்கறது, நல்லதை கேட்டதை. நாக்கோட தர்மம் சுவைக்கிறது. தொடு உணர்வோட தர்மம் சூடும் குளிருமான தொடு உணர்வை அனுபவிக்கிறது. அப்படி தான் மனதும் அதோட தர்மத்தில் இருக்குது. ஆனால் நீங்கள் உங்கள் தர்மத்தில் இல்லை, அதனால தான் கவலையாகவே இருக்கீங்க. நீங்கள் உங்கள் தர்மத்தில் இருங்க. இந்த மனது, புத்தி, சித்தம், அகங்காரம், இந்திரியங்கள் எல்லாம் தன்னோட தர்மத்தில் தான் இருக்குது. அது குறுக்கிடும்போது நீங்கள் குறுக்கிடலைன்னா நீங்கள் விடுபட்டுருவீங்க. அப்புறம் அதெல்லாம் தன்னோட தர்மப்படி பலனை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும்.